மாதிரி இந்த வியாதி வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேரு என்னலாம் தெரியல. உண்மையிலேயே இதை பாக்குற யாராவது ஒரு பெரிய டாக்டர், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது ஒருத்தவங்க இதை பாக்குறீங்கன்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே மீன் சாப்பிட்டு தயிர் சாப்பிடக்கூடாதா, இல்ல அது ஒரு சில பேருக்கு ஒத்துக்குமா, ஒரு சில பேருக்கு ஒத்துக்காதா? எனக்கு உண்மையிலேயே தெரியாம நான் திங்கிறதே விட்டுட்டேன். நானும் Facebookல தான் பார்த்தேன். Facebookல பார்த்தா சரி உண்மையா தான் இருக்கும் போல இருக்கு. இந்த மீனுக்கும் தயிருக்கும் நிறைய பேர் ஒரு கனெக்ஷனை கொடுக்குறாங்க. இது பேசிக்கா ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன், ஏர்டிகேரியான்னு சொல்லுவோம். மீனை மட்டும் தனியா சாப்பிட்டா கூட சில பேருக்கு தண்டா வீங்கி போய் ரொம்ப அரிப்பு இருக்கும். அது கொஞ்ச நேரத்துல தானா மறைஞ்சிரும். இது மீனுக்கான ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். இது தயிர் சாப்பிட்டாலும் வரும். இது ரெண்டுமே ஒரு பொட்டென்ஷியல் அலர்ஜன். அதாவது மீனும் சரி தயிரும் சரி, இது ரெண்டுமே ஒரு பொட்டென்ஷியல் அலர்ஜன். இது கம்பைண்டா எடுத்தா பொதுவா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. நீங்க ரொம்ப வருஷமா மீனும் தயிரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு எந்த அரிப்பும் வரல அப்படின்னா உங்களுக்கு அது எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல. ஆனா சில பேருக்கு இந்த மீன்னாலையும் அலர்ஜி இருக்கலாம், தயிர்னாலையும் அலர்ஜி இருக்கலாம். ஸோ நீங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா தனித்தனியா சாப்பிட்டு எது சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இது மட்டும் தாங்க இதுக்கு பிஹைண்ட் இருக்க சயின்ஸ். அதை தவிர இதுவும் மிக்ஸ் பண்ணவே கூடாது, பண்ணா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த காம்பினேஷனை ஒன்றும் எடுத்துக்காதீங்க.